உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அதிசயம் வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா, இயேசுவால் நல்லது நடத்தி காட்ட முடியுமா, என் வாழ்க்கை அந்த லெவலில் இருக்குது, அதனால தான் நீங்கள் அதிசயத்தை எதிர்பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்களா? அவர் தான் அற்புதம் செய்யணும், அவர் தான் அதிசயம் செய்யணும். நான் அந்த லெவலில் அந்த கட்டத்தில் வந்து நிற்கிறேன், தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்குறேன், தேவனுடைய அதிசயத்தை எதிர்பார்க்குறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுக்காக தேவன் இன்னைக்கு அதிசயத்தை நடத்தி தரேன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, உங்களுடைய இருதயம் பூரிக்கும். எக்கச்சக்க சந்தோஷத்தால் தேவன் வந்து நிரப்ப போகிறார், அதிசயம் செய்து கொடுக்க போகிறார், அற்புதங்களை காட்ட போகிறார். உங்களுக்கு திக்கு முக்காடி போயிடுவீங்கங்க, பூரிச்சு போயிடுவீங்க. தேவன் அப்படி ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாரு. ஏன்னா நீங்கள் அதிசயம் செய்தாதான் தப்பிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஐயோ, என் வாழ்க்கையிலலாம் நான் அதிசயம் செய்தாதான் நான் வாழ முடியும் அப்படின்றீங்களே, அதுதான் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. யோபுவுக்கு நல்லாவே தெரியும் தேவன் வந்து நல்லா அதிசயம் செய்வாருன்னு. நீங்கள் யோபு 5:9, யோபு 9:10 2 வசனங்களையும் இதே தான் சொல்கிறாங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். ஒரு அதிசயம் செய்துட்டு நிறுத்திட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனைங்க அதிசயம் நடந்திருக்கு, நம்ம வாழ்க்கையில் எத்தனை அதிசயம் நடந்திருக்கு, எவ்வளோ வயசாயிடுச்சு உங்களுக்கு, அதில் எத்தனை அதிசயங்களை பார்த்துருக்கீங்க? எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்வாராம். ஓகேங்களாங்க? அப்போ அதிசயங்களுக்கு அதை வந்து எண்ணவே முடியாது. எவ்வளோங்க வாங்கியிருக்கீங்க? வாங்கவே இல்லைன்னா கேளுங்க ஏசப்பா கிட்ட, என்னப்பா யோபு இப்படி சொல்லி வச்சுருக்காங்களே, எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்வாருன்னு. நீங்கள் எண்ணி முடிகிற அளவுக்கு எனக்கு செய்யலையே, இன்றைக்கி எனக்கு அதிசயங்களை செய்யுங்க அப்படின்னு தேவன்கிட்ட கேளுங்க. ஓகேங்களாங்க? யோபுலாம் என்ன நினச்சாங்கன்னா, யோபு வந்து தேவன் இருக்காரு என்னை காப்பாற்றுவாருன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சாங்க, யோபுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காது, இனிமேல் யோபு நல்ல வாழ்க்கை கிடைக்காது, அவனுக்கு தேவன் நல்லது செய்ய மாட்டார் அப்படி தான் வெளிப்புற தோற்றத்தை பற்றி பார்த்து 3 பேரும் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க மனைவியும் அப்படி தான் நினச்சா. யோபுவுக்கு பிரச்சனை வராத இடமே இல்லை. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குல்ல, பிரச்சனை வராத இடமே இல்லைங்க. யோபுவுக்கு வியாதி வராத இடமே இல்லைங்க. உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி. அதனால தான் அவங்க மனைவி நினச்சா, இனிமேல் தேவன் எதுவும் செய்ய மாட்டார். அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அவ்வளோதான் அப்படி நினைக்கிற உங்களுக்கு அதிசயம் தேவை, உங்களுக்கு அற்புதம் தேவை. அதனால் தான் இன்னைக்கு அற்புதம் செய்து காட்டுவேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து அதிசயத்தை பார்ப்பீங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் கிடையாது. உங்கள் வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. தேவன் அதிசயம் செய்து அற்புதங்கள் செய்து அதை தொடர வைப்பார், செழிப்பாக்கி தருவார். இன்னைக்கு சந்தோஷத்தால் திக்கு முக்காடி போயிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.